நெக்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி நானே ஸ்டார்ட் பண்றேன். சிஎஸ்கே பத்தின ப்ரிவியூ தான். நாளைக்கும் டபுள் ஹெட்டர் இருக்கு. ஆனா நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிஎஸ்கே மேட்ச் பத்தி தான். பிரசாத் ப்ரோக்காக மெயின்லி சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அட் சேப்பாக். என்ன ப்ரோ நடக்கும்? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. அகைன் கிரேட் கேம் ஆஃப் கிரிக்கெட் நடக்கும். ஐ திங்க் நம்ம ட்ரெடிஷனல் வே ஆஃப் கிரிக்கெட் பார்க்காம கொஞ்சம் நல்ல அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ரஹானே நீ இன்ஜுரி இருந்தா பரவாயில்ல ப்ரோ, நீங்க வெளில உட்காருங்க, நாங்க வேற யாரா வச்சு அடிக்கிறோம். ஏன்னா ரஹானே வந்து இன்ஜூர் அந்த ஒரு இம்பாக்ட் சம்பா வராரு. ஸோ மேபி வேற யாரா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆல்சோ ஐ வாண்ட் சிஎஸ்கே டு கோ டு வாட் them lot of tournaments ஸ்பின்ன பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். lot of spinners லைக் தீக்ஷனா கண்டிப்பா ஆடணும். அண்ட் ஜடேஜா 4 ஓவர் போடணும், தீக்ஷனா 4 ஓவர் போடணும், மோயின் அலி ஒரு 2-3 ஓவர் நல்லா பிச்சிங் பண்ணணும். அதுக்கப்புறம் மேபி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். நாளைக்கு ஹோம்ல வேற ஆடுறோம், ஒரு சண்டே ஈவினிங் வேற, நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க. எவ்ரிபடி வில் பி எல்லோ தான் நாளைக்கு. ஐ ஹோப் ஆல்ரெடி ஒரு மேட்ச் நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட தோத்துருக்கோம் அவேல. ஐ திங்க் சிஎஸ்கே ஷுட் ஆக்சுவலி வின் த டாஸ், ட்ரை டு பேட் ஃபர்ஸ்ட், புட் ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் ட்ரை டு டிஃபெண்ட் தட். பட் அன்பார்ச்சுனேட்லி நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு என்னன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து 4 ஒரு 10-12 ஓவர் 10-11 ஓவர் 10 ஓவர் போட்டாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஜடேஜா ஒரு கோட்டாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோயின் அலியார் தீக்ஷனா ஆடுவாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தீக்ஷனா ஆடணும் நாளைக்கு இந்த சென்னை ட்ராக்ல. அண்ட் மோயின் அலி கொஞ்சம் வந்து பிச் பண்ணணும். ஸோ இது 3. அண்ட் ஆல்சோ டேரில் மிச்சல் இஸ் அன் இன்னிங்ஸ் டியூ. ஸோ அவரும் நாளைக்கு நல்லா ஆடணும். ஸோ இதெல்லாம் நடந்தா சிஎஸ்கே வில் பி ஒரு மாதிரி ஒரு கன்வின்சிங்கான விக்டரி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மும்பை சண்டே தான் வின் பண்ணோம், ஒரு சண்டே ஆடி தான் வின் பண்ணோம். எஸ்ஆர்ஹெச் ஒரு சண்டே ஆடி கண்டிப்பா வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேகேஆர் நம்ம சைலன்ஸ் பண்ணோம். பெரிய சைடு கேகேஆர் கெத்துன்னு வந்தானுங்க. சைலன்ஸ் 130-9 தான் சேப்பாக்கலாம் வந்தா அந்த மாதிரி உட்கார வச்சோம். நாளைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்க்கும் அந்த மாதிரி ஆச்சுன்னா I'll be very happy and CSK will be back to its winning ways and top 4ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். டேரில் மிச்சல வந்து நீங்க ருத்ராஜை விட அதிகமா பேக் பண்றீங்க ப்ரோ. ஒரு இன்னிங்ஸ் கரெக்டா இருக்கு, அவர் இன்டென்ட் கரெக்டா இருக்கு. நல்லா அவருக்கு மட்டும் மாட்டுச்சுன்னா கைட்டு கொடுத்துருவாரு. இன்டென்ட் நல்லா, அவரே நேச்சுரல் கேம் ஆட மாட்டேங்கிறாரு, அதுதான் பிரச்சனை. ஆமா ஆமா, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணி இதாயிடுறாரு. எனக்கு என்னன்னா எனக்கு எப்படின்னா இப்போ டேரல் மிச்சல் ஃபார்ம் வரல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ருத்ராஜ் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன், டைம் எடுத்துக்கிட்டோம், ஆடட்டும். அவரை சுத்தி ஆட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு 2 நிக்கிறேன்னா நீங்களாம் வந்து ஜாலியா அடிக்கோங்க, லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர் போறேன் அந்த மாதிரி ஆடினா கூட எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா we are coming to the second phase of the tournament, crucial phase of the tournament. அந்த பிளே ஆஃப்ஸ் எல்லாம் போனோம்னா டேரல் மிச்சல் ஃபார்ம் will be very crucial. And also அஜிங்கே ரஹானே மேபி இப்போ நாளைக்கு கொஞ்சம் நல்லா ஆட்டா I'll be very happy, or I'll be more than happy if they bring in ரச்சின் ரவீந்திரா. ஆக்சுவலி எனக்கு என்னமோ நம்ம நிறைய பேர் நம்ம வீடியோலயே கூட கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரிஸ்வி ஓபன் பண்ணுங்க. சோசியல் மீடியால அது வைரல் ஆயிட்டு இருக்கு. நார்மலியே நம்ம வீடியோ தாண்டி கூட நான் பார்க்க முடியுது. ஓப்பன் ரிஸ்வி சிஎஸ்கே ஏதாவது போஸ்ட் போட்டாலே கீழே போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் கெரியர் வந்து ஓப்பனராக தான் ஆடி இருக்காரு, ஓப்பன் பண்ணி மேபி. ஆனால் சிஎஸ்கே ஃபார் திஸ் மெனி இயர்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க தான். மேபி ரச்சின் ரவீந்திராவே எடுத்துட்டு வருவாங்க திருப்பின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் ப்ரோ, நீங்க சொன்னது ஒரு சூப்பர் பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், 10 ஓவர் ஸ்பின்னருக்கு போடுங்க, தோத்தா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் ஓகேப்பா ஸ்பின்னரை போட்டா கூட அடிதான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாவது இருக்கும் அப்படின்றதுக்காகவே ஸ்பின்னர் போட வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லாம போயிடுது. என்னைக்கா இருந்தாலும் பிளே ஆஃப்ல ஸ்பின்னர்ஸ் வந்து போட்டுதான் ஆகணும். இவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிளே ஆஃபும் சென்னையில தான் நடக்க போகுது. அதனாலதான் சொல்றேன் டேரல் மிச்சலோட ஃபார்ம். அண்ட் ஆல்சோ அந்த சேப்பாக்ல ஸ்பின் யூஸ் பண்ணும்போது தோனி அந்த ஹெல்மெட் போட்டு இங்க நின்று அந்த ஃபீல்டிங்லாம் அவர் செட் பண்ணி சோக் பண்ணுவார் பாத்தீங்களா. டக்குன்னு 2 பால் அந்த ஷார்ட் மிட் விக்கெட் போவாங்க, சோக் பண்ணுவாங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு கிரேசியா ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க 4 ஓவர் தீபக் சஹர், 4 ஓவர் துஷார் தேஷ்பாண்டே, 4 ஓவர் ஃபிஸ்ட், 4 ஓவர் பத்திரானா, அப்புறம் ஜடேஜா ஒரு 2 ஓவர், அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு பாயிண்ட் என்ன நோட்டீஸ் பண்றேன்னா, தோனி இந்த வரைக்கும் he was using all rounders very well. இந்த ஆல்பி மார்க்கலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஜேக்கப் ஓரமா இருக்கட்டும், ஆர் மேபி இந்த டேரல் மிச்சலா இருக்கட்டும். டேரல் மிச்சல் ஒரு பவுலர் நடுவுல வந்து ஏமாத்துங்க, அவர் 2 ஓவர் கொடுத்து ஒரு 2 விக்கெட் விழுந்தா சரி டேரல் மிச்சல் நீ 2 ஓவர் போடுறா தம்பி அப்படின்னு கொடுத்தா அவர் ஏமாத்திர போறாரு. அன்னைக்கு விஜய் சங்கர் விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. ஸோ ஆல் ரவுண்டர்ஸே கொடுத்து ஒரு 5-6. I just want CSK not to be so predictable. CSK-னா இந்த 5 bowler தான் போடுவாங்க, மத்த வெளில இருந்து யாரும் வர மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அன்பிரெடிக்டபிளா இருக்க கூடாதுன்னு is what I feel. மோயின் அலி வந்தா மோயின் அலி ஒரு 2-3 ஓவர் நல்லா போட்டுமே. என்ன நாளைக்கு ஆடுவாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ நாளைக்கு மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரச்சின் தீக்ஷனா வேணாம், ரச்சின் கூட வேணாம், தீக்ஷனா ஓப்பன் வித் ரஹானே.
ப்ராப்பர். டேரில் மிச்சல் சொல்லுங்க ப்ரோ, கௌதம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. என்னடா சொல்றது, நானே மும்பை தோத்துருச்சுன்னு இருக்கேங்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. சி எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து மும்பை பிடிக்கும், பட் வெரின் இட் இஸ் கோயிங் டு கம் டு த வேர்ட் ஆஃப் கிரிக்கெட் இல்லையா? ஒரு குட் கேம் தான், நம்ம நல்ல கேமா தான் பார்க்கணுமே தவிர நான் இந்த டீம் தான் ஜெயிக்கணும் இந்த டீம் தான் தோக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஹேட்டர்லாம் கிடையாது. நானு ரொம்ப ஹேட்டர்லாம் கிடையாது. பட் ஆனா எனக்கு கொஞ்சம் பிடிக்காது சிஎஸ்கேவை. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். அது நான் சொல்ல விரும்பல. அது சொன்னா லைக் அது ரொம்ப தேவையில்லாம லைக் இட் வில் கெட் இன்டு கான்ட்ரோவர்சிஸ். ஸோ பட் ஆனா இந்த வருஷம் வாட் சிஎஸ்கே இஸ் டூயிங் இஸ் லைக் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா பிரசாத் சொன்ன மாதிரி தே ஹேவ் டு டேக் ஆன் ஸ்பின்னர்ஸ். நாட் ஒன்லி சிஎஸ்கே, ஒரு நல்ல செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்துட்டீங்க, டீம்ஸை மேல கொண்டு போறீங்கன்னும் போது ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச் த கேம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டீம். இன்னைக்குமே பியூஷ் சாவ்லா வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒழுங்கா போட்டு நிறுத்தி இருக்கணும். எவனுக்கும் கையும் வரல காலும் வரல. ஸோ நாட் மூவிங் அவே அவுட் ஆஃப் த டாபிக். சென்னையில வந்து லைக் நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல வந்து தீக்ஷனா இஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனா வில் பி த ட்ரம்ப் கார்டு ஃபார் சென்னை. நல்லா போடுவான். அவனோட லைன் லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து லைக் அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஒரு பேட்ஸ்மேன் நிக்கிறான்னா when you are a good spinner you are going to make the batsman go for a front foot and play the shot, right? நீ ஒரு பேட்ஸ்மேனா இருந்து ஒரு ஸ்பின்னர் பேக் ஃபுட்ல வந்து அடிக்கிறானா வந்து லைக் என்னடா நீ ஒரு ஸ்பின்னர்ன்ற மாதிரி தான் லைக் நார்மல் பீப்புள் ஹூ பிளே கிரிக்கெட் தே நோ, ரைட்? ஆனா இப்ப தீக்ஷனா போறது பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனால ஃப்ரண்ட் ஃபுட்டும் போக முடியாது பேக் ஃபுட்டும் ஆட முடியாது. லைக் அவன் இங்கே நின்றுடுவான். ஹில் பி சோக்டு. வெரி குட் bowler ஆஃப் நியூ பால்ல வந்து ஸ்பின்னிங் ட்ராக்ல வந்து தீக்ஷனா போட்டானா ரொம்ப நல்லா இருக்கும் சென்னைக்கு. அந்த பிரசாத் சொன்ன மாதிரி they have to use ஜடேஜா for 4 overs கம்பல்சரி. ஏன்னா அவன் ஏதாவது பண்ணிடுவான். சென்னை விக்கெட்ல வந்து ஜடேஜா ஏதாவது பண்ணி எப்படியாவது ஏதாவது பண்ணுவான். அண்ட் மோயின் அலி ஒரு 2 ஓவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா போட்டா கொடுத்துக்கலாம். சும்மா திருப்பி 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 இந்த இருக்காருல மிஸ்டர் லார்ட் தாக்கூர் இருக்காரு, அவருக்கு 3 ஓவர். அப்புறம் தாக்கூரும் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஹை சான்சஸ் இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ரிஸ்வி நினைக்கிறேன் தெரியல ப்ரோ. விக்கெட்லெஸ் 3 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்னு நினைக்கிறேன் ஷர்துல் தாக்கூர். ஆமா ஆமா. அண்ட் என்னோட என்னன்னா ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிடுறேன் ப்ரோ, ஞாபகம் இருக்கப்பவே. அண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு ஃபிளெமிங் லாஸ்ட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ஸ்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. இந்த மாதிரி வி டோன்ட் நீட் தீஸ் கைண்ட் ஆஃப் விக்கெட்ஸ், எங்களுக்கு ஒரு ஸ்லோ டர்னிங் விக்கெட் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு. மேபி கியூரேட்டர்ஸ் அதுக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 5 days ஆயிருக்குல்ல மேட்ச் முடிஞ்சு. ஸோ ஹை சான்சஸ் ஒரு ஸ்லோ ட்ராக் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ ஸ்பின்னர்ஸ் லைக் நல்லா ஸ்பின் ஆடுற டீம் வரதுக்கு உள்ள எஸ்ஆர்ஹெச். சோ நிறைய அண்ட் முக்கியமான பாயிண்ட் லாஸ்ட் மேட்ச் நம்ம பேசினது, எஸ்ஆர்ஹெச் மேட்ச் முடிச்சு ஆர்சிபி மேட்ச் முடிச்சுட்டு பேசினது, எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு தகுதி தத்துவம் போடுறானுங்க. ஸ்பின்னர்ஸ் யாருக்கும் ஆட வரலன்றது எல்லாருக்குமே தெரியுது. லாஸ்ட் மேட்ச் ஃபுல் மேட்சை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்மிங் இன் டு சென்னை ட்ராக்கு ரொம்ப நாள் கழிச்சு லைக் உள்ள வராங்க. சென்னை கிரவுட்ல விளையாட போறாங்க. அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி சப்போர்ட்டிங் ஆல் த சென்னை ஃபேன்ஸ் தான் இருக்க போறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் போட்டு அதே மாதிரி ஆர்சிபி மேட்ச் மாதிரி ஆகணும்னு தான் லைக் எவ்ரிபடி இஸ் விஷிங். பட் ஆனா நாளைக்கு லைக் எனக்கு தெரிஞ்ச வரைய ஹெட் பர்ஃபார்ம் பண்ணுவானா இல்லையான்னு தெரியல. கிளாசன் ஒரு ஆட்டம் காமிப்பான் நாளைக்கு. என்னோட கட் ஃபீலிங் கிளாசன் ஒரு ஆட்டம் ஆடுவான், நல்லா ஆடுவான். பட் ஆனா யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்களா ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் நான் ப்ரெடிக்ட் பண்ண வரும்ல. பட் ஆனா என்னோட இதுல வந்து க்ளோஸ் கேமா இருக்கும்ன்றீங்க. ஆமா, இட் இஸ் கோயிங் டு பி a very close game. எப்படி வந்து எல் கிளாசிக்கோ மும்பை சென்னை நடக்கும் அந்த மாதிரி போகும்ன்றது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, நான் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்ததால நான் சொல்லிடுறேன். சரி கிஷோர் முடிக்கிட்டோம், அப்புறம் சொல்றேன். கிஷோர் நீ பேசுறா ஒரே நிமிஷம். பாதி நேரம் ஹோம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்க போல வீடியோ உள்ளே உட்காந்து. ஆக்சுவலி என்னன்னா கட்டு போடுறப்போ ஒரு மாதிரி தெரியும்டா மேபி. என்ன ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு திருப்பியும் ஒரு அப்செட் தான் இருக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு பிரேக் சப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டோர்னமெண்ட் அந்த மாதிரி ஒரு பேஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ என்னடா தப்பு பண்றோம், இப்படி போயிட்டு இருந்தோம், ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருந்தோம், டக்குன்னு பிரேக் சப்ளை ஆகுது அப்படின்னு அவங்க ஒரு குழப்பி யாரையாவது மிடில் ஆர்டர்ல எடுத்துட்டு வரலாமா, என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு நடக்கும்னு தான் தோணுது எனக்கு. சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். And also Mayank Yadav has done Mayank Agarwal has done well in Chennai. Maybe அவரு கூட கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். இல்ல நாளைக்கு பண்ண மாட்டாங்க ப்ரோ.
நாளைக்கே பண்ணாங்கன்னா அவங்க நாளைக்கே அவ்வளவுதான் அர்த்தம். நல்ல டீம் காம்பினேஷன் செட் ஆயிருக்கு, நாளைக்கு மாத்த மாட்டாங்க. இல்ல நாளைக்கு மாத்த மாட்டாங்க. இல்ல நான் ஏன் சொல்றேன்னு நான் வரேன். ஏன்னா எல்லாம் டமால் அடிக்கிறானுங்க. they want somebody to come and சுத்தி ஆடுவார். இப்போ மும்பைனா திலக் வர்மா சுத்தி ஆடுறாங்கல்ல, அந்த மாதிரி மயங்க் அகர்வால் நீ வாப்பா வந்து நெல்லுப்பாங்க, ஒரு நீ வந்து பவர் பிளே அடிச்சுக்கோ, நான் உன்னை எல்லாம் உன்னை சுத்தி அடிச்சு போவாங்க, நீ வந்து கன்சிஸ்டன்டா ஆட்டும். மேபி அந்த தாட் வந்தா வரலாட்டி வந்து சிஎஸ்கேக்கு தான் நல்லது. ஏன்னா எல்லாம் 4 அடிக்கிற பேட்ஸ்மேன், நல்லா மோயின் அலியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி அவங்க கோயிங் பேக்வர்டுன்னு ஃபீல் பண்ணுவாங்க ப்ரோ. ஏன்னா மயங்க் அகர்வால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு பவர் பிளேலன்னு தான் ஹெட் எடுத்துட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்து. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு பால் கன்சியூம் பண்ணி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு 18 பால் சரி ஒரு 16 பால் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, 24 அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதே 16 பால் அபிஷேக் தான் 1 down வரணும், டிராவிஸ் ஹெட் வர மாட்டாரு. அதே 16 பால் அபிஷேக் கொடுத்தா அவர் 50 அடிக்கிறாரு. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, see all teams think of the qualifiers and finals and எல்லாமே சென்னையில தான் ஆட போறாங்க. and Chennai is also that time of wicket where நீங்க வந்து ஒரு ஃபெரேஷா கோட்லா ஆர் ஒரு ஈடன் கார்டன்ஸ் ஆர் அந்த மாதிரி ஆர்சிபி சின்னசாமியில ஆடுற மாதிரிலாம் டமால்லாம் அடிக்க முடியாதுங்களா. இங்க வந்து யூ ஹேவ் டு பிளே அ ப்ராப்பர் கிரிக்கெட், ரெஸ்பெக்ட் குட் டெலிவரிஸ் and also the respect bowlers who are good at that particular day. So on that basis தான் நான் சொன்னேன், தவிர வேற I don't know. Maybe இல்ல நீங்க சொன்னது எனக்கு புரியுது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத தான் நான் சொன்னேன். அவங்க டீம் பத்தி நமக்கு தெரியும்ல, சேஞ்ச் பண்ணாம இருக்கலாம். பட் டவுன் தி லைன் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் காலி ஆயிடுச்சுனா அதெல்லாம் கொஞ்சம் திருப்பி ரீவால்யூட் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள். அதான் நான் சொன்னேன், அடுத்த மேட்ச் காலி ஆச்சுனாலே அவங்க உட்கார்ந்து யோசிப்பாங்க, ஏதோ ஒன்னு பண்ணணும், ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஒருத்தர் வேணும் நமக்கு. மேபி மயங்க் 1 down இருக்கலாமா அப்படி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்கு. கிஷோர் சரி ஓகே, அவர் சொன்ன மாதிரி வந்து மயங்க் அகர்வாலை ட்ரை பண்றாங்களோ இல்லையோ, அந்த ஆங்கர் இன்னிங்ஸை மார்க்ரம் ஆட சொல்லுவாங்க நாளைக்கு. மார்க்ரம் நீ நில்லு, உள்ள நில்லு, அவுட் ஆகாம ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க 3 பேர் சொன்னீங்க, நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் தேவை, அவங்க தான் மெயின் ரோல் பிளே பண்ணுவாங்க சென்னையில், அதெல்லாம் கன்ஃபார்ம் அக்ரி, கண்டிப்பா நடக்கும். ஆனா நம்ம லாஸ்ட் 2 மேட்ச் மொத்தம் 4 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அதுல எஸ்ஆர்ஹெச் ரொம்ப மோசமா தோத்தாங்க. அதுக்கு ஒரு மேட்ச் அது 50-50, அதுக்கப்புறம் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அந்த 2 மேட்ச்மே தோத்தர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், தோத்தருக்கு காரணம் நோட்டீஸ் பிளேயர்ல இருக்க பவுலர் தான். அவர் தான் அதிக ரன் போயிருக்காரு, மிச்சம் யாரும் அந்த ரன்லாம் போல. அதனால ஈவன் தோ ஆப்போனன்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாலும் 5 பவுலர் வச்சு தான் போறாங்க, 4 ஃபேஸர் வச்சு தான் போறாங்க, ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் போறாங்க, என்ன ப்ரெடிக்ட் பண்ணாலும் அவங்களை எப்போ யூஸ் பண்ணணும், யார் எந்த ஓவர் கொடுக்க வைக்கணும், அது எல்லாமே கிளீனா தெரியும். அதை வச்சு அவங்க கன்ஃபார்மா நாளைக்கு பக்காவா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவ்வளவுதான் சிஎஸ்கே, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். 4 ஃபேஸ் பால் வச்சிருந்தாலும் நல்ல ஒரு குட் லைன் போடுற ஃபேஸ் பால் இல்லைன்னா கூட அவங்க எப்போ கொடுக்கணுன்றது தோனிக்கு தெரியும். அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே போதும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுவாங்க, பட் அதே லைன் அப் கூட தீக்ஷனா ஆட் பண்ணினா பெட்டர், அவ்வளவுதான். சோ சிஎஸ்கே நல்லாவே தான் பண்ணுவாங்க. இல்ல ஃபிஷ் கண்டிப்பா இருக்க மாட்டாரு நாளைக்கு, ஃபிஷ்க்கு பதில் தீக்ஷனா தான் 99%. இவ்வளவுதான், நான் அதான் மெயினா பாத்துன்னு இருந்தேன். என்னதான் ஆச்சு லாஸ்ட் 10 மேட்ச் பார்த்தா 2 மேட்ச்மே. போன மேட்ச் பாத்தீங்கன்னா 9 பாலுக்கு 42 ரன் கொடுத்திருக்காரு முஸ்தாபிசர் லாஸ்ட் 2 ஓவர் போட்டு. அதுக்கு முன்ன மேட்ச்ல 2 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்திருக்காரு. சோ அவரால் தான் 2 மேட்ச்மே தோத்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே டீசெண்டா தான் போட்டிருக்காங்க. 2 மேட்ச்மே அவள் தான் எக்கனாமி அதிகம். அந்த ஒருத்தருக்கு பதிலா வேற ஒருத்தர் வந்துட்டாவே டீம் நல்லா இருக்கும். இல்ல அது புரியுது கிஷோர், ஆனா விக்கெட் எடுக்க மாட்டாங்க. விக்கெட் பிரேக் த்ரூ விக்கெட்ஸ் இல்லாம போயிடுது, அதுதான் பிரச்சனை. அன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லயும் 4 விக்கெட் தான் எடுத்தாங்க நம்ம தோத்தப்ப. அதுக்கு அடுத்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் தான் எடுத்தாங்க. வெறும் டிகாக்கும் கேஎல் மட்டும் தான் அவுட். நேத்துமே டாப் 3 விக்கெட் தான் அன்னைக்கு மேட்ச்லயும், லாஸ்ட்ல தான் ஒரு விக்கெட் போச்சு. அதுதான் பிரச்சனை, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கம்மியா இருக்கு. அதனாலதான் ஸ்பின்னர்ஸ் வரணும். ஸ்பின் சோக்னா என்னன்னா ரன் கொடுக்காம இருக்கிறது இல்ல, விக்கெட்ஸ் எடுக்கிறது, டக்குன்னு ட்ரம்பிள் ஆகி விக்கெட்ஸ் அவுட் பண்ணி டெய்ல் எண்டர்ஸ் ஆட வைக்கிறது. அந்த மாதிரி நடக்கல சிஎஸ்கே தோத்த மேட்சஸ்ல. and also டெல்லி மேட்ச்ல கூட டேரில் மிச்சல்லாம் கொஞ்சம் போட வைக்கலாம், டேய் போடுறா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஏன்னா there are high chances that they try taking him on. ஒரு எட்ஜ் விட்டு விக்கெட் வந்துச்சுன்னா நல்லது. and also going into the playoffs இதெல்லாம் ஒரு நல்ல சைன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் somebody has a bad day, like துஷார் தேஷ்பாண்டேக்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேரில் மிச்சல்லாம் அப்பப்போ ஒரு ஓவர் 2 ஓவர், அவர் ரச்சின் ரவீந்திரா ஆடினா அவர் ஒரு ஓவர், ரச்சின் ரவீந்திரா நல்லா தான் போடுறாரு, பட் ஏன் அவர் போட வைக்க மாட்டாருன்னு தெரியல. பட் அவங்கள போட்டா டவுன் த லைன் எங்கேயாவது யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் சிஎஸ்கே எல்லாம் வந்து ஆல்வேஸ் நோன் ஃபார் இஸ் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா அந்த பேட்டர்ன் இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மொயின் அலி எத்தனை ஓவர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? தோனி கொடுக்கல. மொயின் அலி வந்து அந்த லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜியோட சென்னையில் ஆடும்போது 4 ஓவர்ஸ் 4 விக்கெட்ஸ். இல்ல ப்ரோ, நீங்க
எத்தனை ஓவர்னு கேக்குறேன். டோட்டலா எத்தனை மேட்ச் ஓவர் போட்டிருக்காரு நீங்க பாருங்க. லாஸ்ட் சீசன் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வரைக்கும் மொயின் அலி அந்த அளவுக்கு நம்பல லாஸ்ட் சீசன். அது மேபி அந்த ட்ராக்ஸ்க்காக இருக்கலாம். லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே எப்பவுமே டாப்ல தான் விக்கி இருந்தாங்க. சிஎஸ்கே வந்து மெமரிஸ்ல பார்த்தேன் சரியா. வேர் இஸ் த ரிமோட்லாம் நானே ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். ஏன்னா டாப் ஆஃப் த டேபிள் சிஎஸ்கே அந்த 8 மேட்சஸ்ல ஏதோ 6 கேம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ கிளிக் ஆச்சு. சோ when things don't go your way, try to do something which is in your controllable. ஒரு 14 கோடி வச்சு ஆடி இருக்கோம். மிச்சில் போங்க. ரச்சின் ரவீந்திரா அன்னைக்கு திடீர்னு அன்னைக்கு எஸ்ஆர்எச் மேட்ச் நீங்க சொல்றீங்களா, எஸ்ஆர்எச் மேட்ச்ல ரச்சின் ரவீந்திரா ஒரே ஒரு ஓவர் தான் போடுவாரு, 3 ரன் அடிப்பாரு சரியா. நாமளும் யாரையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் ரச்சின் ரவீந்திரா ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அந்த ஓவர் இவன் தேஷ்பாண்டே போட்டதுக்கு ரச்சின் ரவீந்திரா போட்டிருந்தா ரச்சின் ரவீந்திராக்கு வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருந்திருக்கும் சொல்லிட்டு தான் நம்ம பேசிட்டு இருப்போம். சோ இந்த விஷயம்லாம் எனக்கு அது புரியுது. ஆனா எனக்கு என்ன தோணுது, தோனியும் அந்த டிசிஷன்ல இன்வால்வ் ஆகி தான் பண்றாருன்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல மொயின் அலிக்கு அந்த அளவுக்கு ஓவர்ஸ் கொடுக்கல. சிவம் துபேவே நம்ம யூஸே பண்ணல. நீங்க ஆல்ரவுண்டர் சொல்றீங்க, 3 வருஷமா சிஎஸ்கே ஆடுறாரு. ஒரு எண்ணி பாத்துடலாம் 4 ஓவர் போட்டுருப்பாரா மிஞ்சி போனாங்கிற மாதிரி. அவங்களுக்கு பர்ஃபெக்டா ஒரு ரோல் கொடுத்து நீங்க இதை மட்டும் பண்ணு போதும்னு கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயரும் மொயின் அலிக்கு மேஜர் ரோல் எதுவா இருந்ததுன்னா பின்சிட்டரா தான் யூஸ் பண்ணாங்க. பவுலிங் வந்து நல்ல டேர்னிங் இருக்கா கொடுத்துருப்பாரு. நீங்க எல்ஐசி மேட்ச் நம்ம வின் பண்ணல ஒரு 3 விக்கெட் நம்ம எடுத்துருப்பாரு சிஎஸ்கேல. அந்த இன்னிங்ஸ்லயே அவங்க செம்ம ஹையா போயிட்டு இருப்பாங்க. தோனி வந்து 13வது ஓவரோ 14வது ஓவரோ மொயின் அலிக்கு சும்மா கொடுத்து பாப்பாரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. அதனால அவருக்கு 3 ஓவர் நம்ம 4 overs 26 runs 4 overs 26 runs 4 wickets. ஆர்சிபி மேட்ச் அதே மாதிரி மேக்ஸ்வெல் ஃபேஃப் டமால் வெச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. அட் சம் பாயிண்ட் நம்மளுக்கு பயம் வந்திருக்கும். மொயின் அலி ஃபேஃபையும் தூக்குவாரு, மேக்ஸ்வெல்லையும் தூக்குவாரு. ஆமா, இது வந்து சிஎஸ்கே வாஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் லாஸ்ட் சீசன். நம்மளுக்கு ஒண்ணுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுட்டாங்க. பட் இந்த சீசன் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கும் போது கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் விஷயம் ட்ரை பண்ணலாம் தான் as a fan I feel. அண்ட் டாரல் மிச்சல் நியூசிலாந்துக்கு கண்டினியூஸா ஓவர் போட்டுட்டு தான் இருக்காரு. சிவம் துபேவாது இந்தியாவுக்கு போடுறது கிடையாது. டாரல் மிச்சல் யூஸ் பண்ணலாம் தான், அவர் கான்ஸ்டன்டா ஓவர் போட்டுட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு தீபக் சஹார் எல்லாம் சிஎஸ்கே ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் ஆல்பி மார்க்கல். ஒரு 3-4 வருஷம் ஆல்பி மார்க்கல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. டாரல் மிச்சல் கண்டிப்பா ஸ்விங் ஆகும். ஸோ ஸ்டார்ட் வித் டாரல் மிச்சல் தான் சொல்றேன். எனக்கு தெரியும் ஒரு டீசென்டா மோர் தென் டீசென்ட் பவுலர் தான் ஒரு டாரல் மிச்சல். கொஞ்சம் அந்த நியூசிலாந்து கண்டிஷன்ஸ்ல நல்லா ஸ்விங் ஆகும். அண்ட் நம்ம ஐபிஎல்ல தேங்க்ஃபுல்லி அதுவும் சென்னை டிராக்ஸ்ல ஒரு 2-3 ஓவர் நல்லா ஸ்விங் ஆகுது, நல்லா அவுட் ஸ்விங், நல்லா இன் ஸ்விங் ஆகுது. ஸோ திஸ் இஸ் மை கட் ஃபீல். பட் இப்போ வந்து நீங்க சொல்றது நான் கம்ப்ளீட்லி அக்ரி. எங்க பண்றேன்னா டாரல் மிச்சலுக்கு 1 ஓவர் 2 ஓவர் தள்ளனா தேவையில்லாம டெட்ல துஷார் தேஷ்பாண்டேவோ இவரோ போட வேணாம். துஷார் தேஷ்பாண்டே இப்ப பவர் பிளேல ஓரளவுக்கு டீசெண்டா போடுறாரு. சோ அவங்களோட ஒரு ஓவரை வந்து மேக்கப் பண்ணலாம் அவரு. ஏன்னா அது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சிலபஸ்ங்க. இப்போ வந்து they would have been practicing for துஷார் தேஷ்பாண்டே. இப்போ டக்குன்னு ஒரு டாரல் மிச்சல் வந்தாங்கன்னா அண்ட் ஆல்சோ டாரல் மிச்சல் பவுலிங்லாம் வந்து தோனி has the privilege to come and stand near the stumps. அதுவும் நான் சொல்றேன். So batsman can't get down the track and smash it. So அதுதான் சொல்றேன். பட் ஹேவிங் known ருத்ராஜ் கேக்வாட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோயிங் a textbook cricket தான். இவன் தான் 3 ஓவர், இவன் தான் 4 ஓவர், இவங்க தான் போட போறாங்க, 20 ஓவர் இதுதான் நடக்க போகுது. ஸோ ரொம்ப கம்மி தான். பட் இஃப் something happens like this, I'll be very happy. And also என்ன நடந்தாலும் என்ன, the end result, bottom line என்னன்னா CSK should win the game. அதுதான் வந்து தோனி அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தோணுது. அவரு அமைதியா விட்டுட்டு நீ பண்ணு, ஏன்னா இதுக்கு மேல நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஃபீல்ட்ல அமைதியா இன்னுகிட்டு பெருசா பவுலர்ஸ் கிட்ட போய் பேச மாட்டாரு. நடக்கட்டும், ஒரு 2-3 மேட்ச் தோக்கட்டும், அப்பதான் அதுல இருந்து ஒரு லேர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் கம்ப்ளீட்லி இப்ப எம்ஐ மேட்ச் பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்வால்வ் ஆயிருந்தாரு. அதுக்கு அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடு எல்எஸ்ஜி மேட்ச் அமைதியா நின்றுட்டு இருக்காரு. ஸ்லிப்ல நிக்கிறவங்க கிட்ட சும்மா பேசிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர் சிவம் துபேட்ட பேசுவாரு, அப்புறம் மொயின் அலிட்ட பேசுவாரு, டக்குன்னு 14 பேசிட்டு இருப்பாரு. சோ ஜாலியா இருந்தது. கிஷோர், எனி பாயிண்ட்ஸ்? நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க? இல்ல சென்னை தான் வின் பண்ணுவாங்க. நீங்க என்னதான் இந்த தேஷ்பாண்டே ஓவர் தள்ளுறது போல மிச்சல் கொடுக்கணும் நீங்க எதை சொன்னாலும் அவங்க அதை பர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க. போன வருஷம் துஷார் தேஷ்பாண்டே வேணாம் சொன்னேன். நம்ம இப்போ அவரு தேவைப்படுறாரு, ஓப்பனிங் ஸ்பெல் போகணுன்றோம். அதே மாதிரி லாட் தாக்குரா அவனும் ரன் கொடுப்பான்னு சொல்லியிருந்தோம், அவரையும் போட வச்சுன்னு இருக்கோம். என்னதான் இப்போ தோக்குற மேட்சை பார்க்கணும், ஆனா ஜெயிக்கிற மேட்ச் நல்லா போயிருக்கு. இதுக்கப்புறம் வின் பண்ணி ஆகணுமா, அந்த டைம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிடுவாங்க. அதுதான் சிஎஸ்கே பிரான்ச்சைஸு. அதை பண்ணி அவங்க உள்ள வந்துருவாங்க. நான் அதுக்காக எதுவுமே பேச மாட்டேன். நீங்க சொன்னீங்க மிச்சல் போடுறது 120 தான். அந்த ஸ்விங் வச்சுட்டு நியூ பால் கொடுத்தாலும் சரி, மேபி நடுவுல கொடுக்கலாம். நியூ பால்லாம் கொடுத்தா அடிச்சிருவாங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி நடுவுல தள்ளுற சொல்றது அது எதையுமே நான் யோசிக்கவே மாட்டேன். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க பண்ணிடுவாங்க, அவங்க வந்துருவாங்க. அவங்க நல்ல ஒரு
டீம் பிளேயர் அவங்க எல்லாருமே ஒரு டீமுக்காக விளையாடுறவங்க, யாருமே இண்டிவிஜுவலா விளையாடல. அதனால நடந்துரும். நான் சொல்றேன், போன மேட்ச் எடுத்து பார்த்துக்கோங்க, 6 பால் 17 விக்கெட் எடுக்கலன்னு சொல்றீங்க, ஓகே 3 விக்கெட் தான். ஆனா 6 பால் 12 பெரிய ஸ்கோர், அடிக்க முடியாது. விக்கெட் எடுத்தாலும் எடுக்கலாம் அடிக்க முடியாது, அதான் ஃபேக்ட். இப்ப மாறிடுச்சு வேணா T20, ஆனா அதுதான் ஃபேக்ட். சோ அதனால அதுவே இப்ப ஏன் மாறிடுச்சுன்னா பின்னாடி 3 பேட்ஸ்மேன் இருக்கானா, நம்ம சுத்தலாம் சுத்துறாங்க. அதனால இப்ப இருக்கபடிதான் நம்ம பாக்கணும்ன்றதுதான் பிரச்சனை. இல்லடா, நான் அப்படி சொல்ல வரலடா. இப்ப 6 பால் 21 7 விக்கெட் வேணாலும் அடிக்கிறாங்க. இன்னைக்கு மும்பை அடிச்சாங்க, அந்த மாதிரி மாட்டிட்டாங்கன்னு சொல்றேன். பட் 6 balls 15, 6 balls 17, 6 balls 19 அதெல்லாம் ஈஸியா பிடிக்கிறது. ஒரே ஒரு விக்கெட் வேணும்னா கூட பிடிக்க முடியும். ஓகேவா? இதுதான் போலரை பொறுத்தவரை. இதுதான் அதான் போன மேட்ச் அதுக்கு முன்னே வச்சுன்னா பேசுறேன். அவங்க லைன் அப் கரெக்டா போவாங்க. முஸ்டாபிசர் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள டீக்ஷனா வரப்போறாரு. ஆல்மோஸ்ட் கேகேஆர் மாதிரி தான் நடக்க போகுது. SRH ஃபர்ஸ்ட் ஆடி இல்லையா? SRH சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆடி பெரிய ஸ்கோர் போட்டாலும் திருப்பி சேஸ் தான் பண்ண போறாங்க. அதான் நடக்கும். ஓகேங்களா? என்ன பொறுத்தே அதான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு யுவராஜ் கியூட்டா டாஸ் வின் பண்ணி we want to bowl first அப்படின்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். தெரியல. அதான் நம்ம சொன்னோம்ல இன்னைக்கு அப்படிதான் நடக்க போகுது. நான் இன்னொன்னு, இவரு ஆக்சுவலி தீபக் சாகர் ஆடுவாரா நாளைக்கு? நாளைக்கு ஆடுவான். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன், தீபக் சார் ஆடுவாரு. ஆனா கன்ஃபார்மா நீங்க சொன்ன மாதிரி பால் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா போன மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ் ஏன் கொடுக்கலன்னு கேட்டுருந்தோம். பிரசன்டேஷன் தீபக் சார் சொல்லியிருக்காரு, டியூ அதிகமா வந்துருச்சுங்களா, அதனால ஸ்பின்னர்ஸ் கொடுக்கல. நாளைக்கும் டியூ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பால் ஃபர்ஸ்ட் தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க சொல்ல போனா அவங்க பவுலிங் ரொம்ப வீக். அவங்களுக்கு ரேட்டிங் கொடுத்தா 7ல தான் கொடுக்கணும், பாட்டம் 7 தான் கொடுக்கணும் SRHக்கு பவுலிங்ல. அதனால பால் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணாங்க, பால் ஃபர்ஸ்ட் தான் போவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நல்ல பால், ஐ மீன் டியூ இல்லாத போய் அவங்களால ஓவர் ஒழுங்கா போட முடியல. வெறும் நட்ராஜன் மட்டும் தான் இருக்கிறாரு இப்போட்டி. அவங்களுக்கு நட்ராஜன் ஓவர் அடிச்சிட்டாலே முடிஞ்சிச்சு. அது மேல வேற யாராச்சும் நின்று போடுவாங்களான்னு டவுட் தான். நடுவில் வேணா கமின்ஸ் வந்து விக்கெட் எடுத்தா உண்டு. தீபக் சார் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நியூ பால் போடுறதுக்கு வேணும். மேபி இல்லையா கிரீசன் வராருன்னா மேபி டிராப் பண்ணலாம். கிரீசன் வந்தா இல்லைன்னா கன்ஃபார்ம் தீபக் சார் தேவை தான் படுவாரு. அந்த 6 hours போட வைக்கிறதுக்கா இல்ல இவங்க நீங்க சொன்ன மாதிரி பிரேவ் மூவா டீக்ஷனாக்கே 3 over போலாம், இல்ல 2 over போலாம் பவர் பிளேல. இல்ல ப்ரோ, தீக்ஷனா ஒரு 2 போட்டாலுமே இன்னொரு 2 வந்து துஷார் தேஷ்பாண்டேக்கெல்லாம் கொடுத்தா ரன் கொடுத்துருவான். தீபக் சஹர் கன்சிடரிங் சென்னை ட்ராக்கு கொஞ்சம் சும்மா அவன் இப்படி திருப்பும் போது இன்னும் 2 பால் இன் போடுவான், 2 பால் அவுட் போடுவான், ஏதாவது ஒண்ணு நடக்கும். இந்த துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒண்ணுமே கிடையாது, இல்ல தாக்கூரா இருக்கட்டும் ஒண்ணுமே கிடையாது. 2 பேருக்குமே அப்படியே திபுன்னு ஓடி வந்து போடுறவனுங்க தான். அதனால தீபக் சஹர் should be in Chennai for tomorrow's match. and power playல நான் சொன்ன மாதிரி if தீபக் சஹர் is going to bowl along with தீக்ஷனா, it is going to be a really interesting game. எனக்கு நாளைக்கு நான் ஒரு 2-3 சேஞ்சஸ் கண்டிப்பா டீம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவும் மாதிரி we are playing same team எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. மேபி ரஹானே வெளியே போலாம், ஷர்துல் தாக்கூர் வெளியே போலாம், ஃபிஸ் வெளியே போலாம். அவங்க 3 பேருக்கு பதில் 3 பேர் உள்ள வரலாம்னு நினைக்கிறேன். ஃபிஸ்க்கு பதில் தீக்ஷனா ஆப்வியஸ் சாய்ஸ். ரஹானே பதில் யாராவது ஒரு பவுலர் எடுத்துட்டு வருவாங்க. பவுலர்னா அந்த 2 தான் யாரை மாத்துவாங்கன்னு தெரியல. CSK has great bowlers bro, like அந்த பிரசாந்த் சோலங்கி எல்லாம் வந்து மும்பைக்கு ஒரு லெக் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் இந்த நிஷாந்த் சிந்து under 19 லெவல் and also அந்த யூபி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அவனெல்லாம் யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடுங்களே அப்ப நல்லா 2022 மேபி ஹங்கர் கேக்கரை யூஸ் பண்ணுவாங்களோ, அடுத்த வாட்டி திருப்பி பிக் பண்ணலாமா, ரீடைன் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஷர்துல் தாக்கூருக்கு பதில் ஹங்கர் கேக்கர் யூஸ் பண்ணுவாங்களோ. ஜடேஜா கேப்டன் அந்த சீசன்ல ஒரு bro, but considering ஒரு பெரிய ஒரு SRH crucial game against SRH, almost a must win game against SRH, back to back எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் போகும். தெரியல எனக்கு தெரியல. this is the scenario. இந்த சினாரியோல ஹங்கர் கேக்கர் வந்தா எப்படி அப்படின்னு தெரியல. பட் நோயிங் சென்னை ட்ராக், நீங்க தைரியமா தாக்கூரை வெளில உட்கார வச்சு சம்படி ஒரு நல்ல ஸ்பின்னருக்கு போலாம். மேபி நிஷாந்த் சிந்து ஆர் மேபி பிரசாந்த் சோலங்கி, நல்ல பவுலர்ஸ் who can play Indian conditions. பட் இவங்க போவாங்களா தெரியல. கஷ்டம் தான் ப்ரோ, போக மாட்டாங்க. ஏன்னா செகண்ட் ஆஃப் போடுற மாதிரினா இவங்க ஸ்பின்னருக்கு 4 ஓவர் தான் கொடுக்க போறாங்க. அதுக்கு 4 ஸ்பின்னர் வச்சு என்ன பண்ணுவாங்க? மொயின் அலி, தீக்ஷனா, ஜடேஜா, சோலங்கி போடுறேன் ப்ரோ. யாருக்கா ஒரு பேட் கேம் வரும், அந்த பேட் கேம்ல டக்குனு இவங்க ஒரு 2 ஓவர் சாய் கிஷோர் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? they already had இவங்க யாரு ஜிடிக்கு வந்து 2 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ், ரஷீத் கான், அதுக்கப்புறம் வந்து இந்த நூர் அகமது இருக்காங்க. பட் ஸ்டில் ஷாருக் கான் ஒரு ஓவர், சாய் கிஷோர் ஒரு ஓவர். சோ அந்த மாதிரிலாம் டீம்ஸ் யோசிக்கும் போது இதெல்லாம் பண்ணலாம். பட்
எனக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்தியன் டீம் டேலண்ட்ஸ் வேஸ்ட் ஆகுது இஸ் வாட் ஐ ஃபீல். அவ்வளவுதான். தீக்ஷனா ஆடுவார் கண்டிப்பா. மேபி ரஹானேக்கு பதில் வேற யாராவது மட்டும் வர வாய்ப்பு இருக்கு. ஷர்துல வச்சுப்பாங்களோன்னு தெரியல. சொல்லு கிஷோர். இப்போ விக்கி சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் வந்து சிஎஸ்கே ஒரு 2020 பார்த்தாங்க. அப்போ குவாலிஃபை ஆகல. அதுக்கப்புறம் நடந்த எல்லா சீசனும் எப்பப்பெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ இந்த மாதிரி ஃப்ளாப் பார்க்கல. லாஸ்டா 2010 பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6ல 2 ஜெயிச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட் 8ல ஆல்மோஸ்ட் 6 ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளாப் பார்க்கறதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளா சொல்வேன். இந்த இவர் விக்ரம் படம் இருக்கு, பீமான்ற ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து விக்ரம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஒரு போலீஸ் டீமை செம்மடி அடிச்சிருவாரு, பெல்ட் வாங்கிடுவாரு. அப்ப ஆஷிஷ் விராட்டி வந்து கேட்பாங்க, இந்தாங்க இந்த டீம் அடி வாங்கிட்டாங்க, இவங்களை அனுப்பிச்சிட்டு புது டீமை போடலாமா? இல்ல, இவனுக்கு அடி வாங்கியிருக்கானுங்க, இவனுங்களை வச்சே போ, இவனதான் இவனை பிடிப்பாங்கன்னு. அதேதான் இப்ப சிஎஸ்கேவும் அடி வாங்கியிருக்காங்க, இதை வச்சே போலாம், 1-2 சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காண்டி யாரு வேணா, ஃபார் எக்ஸாம்பிள் துஷார் தேஷ்பாண்டே, டாக்கூர், அப்புறம் பட்டிரானா, முஸ்டாபிசர் இல்லைன்னா இல்ல இருந்தானா அவரை சேர்த்துக்கலாம். அப்படிதான் போவாங்க சென்னை. அந்த பேட்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த பழைய எத்திக்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கப் பண்றாங்க ஃபர்ஸ்ட், அதுதான் மெயினா சொல்லணும். அப்படியே போலாம் கூட போவாங்க, ஆனா வின் பண்ணுவாங்க. ஒரு சின்ன மிஸ் தான் போன மேட்ச், நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சின்ன மிஸ் தான். அந்த மிஸ் மறுபடியும் நடக்காது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால அவங்க வின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் சொல்லுவேன். வின் பண்ணா அடுத்த வாரம் ஜாலி தான் நம்மளுக்கு. திருப்பி May 1 லீவு, 3:30 மணி கேம், கிங்ஸ் அவனோட ஜாலியா இருக்கும், ஹோம் கேம் வேற. சோ அப்புறம் பேக் டு பேக் கேம்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, 1-5 அந்த மாதிரி கேம்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ நல்ல குட் சைன் தான். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடலாமா? ஆர்சிபி vs ஜிடி அட் குஜராத் அகமதாபாத். ஜிடி தான் வின் பண்ணுவாங்க. ஆர்சிபி, நான் ஜிடி தான் வின் பண்ணுவேன். நானுமே ஜிடிக்கு தான் போறேன். ஆர்சிபி வந்து திருப்பியும் ஒரு ஃபிளாப் தான். இல்ல, லெக் ஸ்பின்னர் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் லெஃப்ட்ல போடுவாரு, ஒருத்தர் ரைட்ல போடுவாரு. இவங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். டிகே, கோலி, டூப்ளிசிஸ், பட்டிடார் மட்டும் ஆடுவாரு. நான் வந்து எனி டே எக்ஸெப்ட் ஃபார் அந்த May 18 எனி டே ஐ வாண்ட் ஆர்சிபி டு வின். ஆல்வேஸ் பேக்கிங் விராட் கோலி. ஓகேயா, விராட் கோலி நின்னோம், விராட் கோலி சுத்தி அவங்க டீம் ஆடணும். தே ஷுட் போஸ்ட் a decent target. பவுலிங் போன மேட்ச் நல்லா போட்டாங்க, நிறைய ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஜிடி கண்டிப்பா நிறைய ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்சிபி அந்த கரண் சர்மா, அந்த ஸ்வப்னில் சிங், இவனுங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் சிராஜ் வில் ஹேவ் a good day. ஏன்னா நான் ஒன்னு சொல்லிடுறேன் ப்ரோ, ஞாபகம் இருக்கப்ப ஆஃப்டர்நூன் மேட்ச் அகமதாபாத்ல நடக்குது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆஃப்டர்நூன் மேட்ச் நடக்கிறப்போ செஞ்சுரி கில் அண்ட் டியூ 4 மேட்சா அடிக்கல, 30+ கூட அடிக்காம இருக்காரு. ஹை சான்சஸ் இருக்கு அவர் ஒரு பிக் ஸ்கோர் போஸ்ட் பண்ண. அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கோர் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. சிராஜ், I'm going for Siraj and போன மேட்ச் கூட இந்த லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் பாரு, எஸ்டேஆர் நல்லா போட்டாரு, அபிஷேக் சர்மா விக்கெட்லாம் எடுத்தாரு, நல்லா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஸ்பின்னர்ஸ் நல்லா யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா கரண் சர்மால நான் சொன்ன மாதிரி இஸ் a match winning bowler. ஸ்வப்னில் சிங் இஸ் chipping in very well. Let's see, and RCB has a good experience. ஒரு நல்ல வின்னுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. So considering all these things, I feel I go for RCB. I want RCB to win and I want CSK to win. ரெண்டுமே நல்லதுதான், யார் வின் பண்ணாலும் ஓகே தான் எனக்கு. சொல்லுங்க. ஆர்சிபியோட பேட்டர்ன் உங்களுக்கு தெரியல, தொடர்ந்து 5 மேட்ச் தோப்பாங்க, திடீர்னு ஒரு மேட்ச் வின் பண்ணி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஹோப் கொடுத்துருவாங்க. அப்பா வந்துட்டானுடா, ஜெயிச்சிருவானடா அப்படின்னு நம்ம நினைப்போம், மறுபடியும் தோப்பாங்க. அதுதான் அவங்க பேட்டர்ன். அதனால நாளைக்கும் தோப்பாங்க அவங்க. இன்னொன்னு என்னன்னா, ஜிடி நாளைக்கு ரேஸ்ல இருந்து போயிடுவாங்க தோத்துட்டா. சோ அவங்க ஒரு அவங்க ஏ கேம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கேப்டன்சி பிக்ஸ் போலாமா? சிஎஸ்கே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஜிடி மேட்ச் பேசிட்டு இருக்கோம், அதே முடிச்சிடலாம். எனக்கு கில்ல அண்ட் நூர் அகமதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு விராட் கோலி எனி டே. இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணா இந்தியன் டீமுக்கும் நல்லது, இவங்க 2 பேரும் ஃபார்முக்கு வந்தா இந்தியன் டீமுக்கும் நல்லது. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ கோ வித் கில் அண்ட் கில் அண்ட் விராட் கோலி. அண்ட் பவுலிங்ல ஐ வாண்ட் சாய் கிஷோர் டு டு வெல் அண்ட் ஆல்சோ ஷாருக் கான் இஸ் ஸ்டார்டிங் வெல் அண்ட் ஒரு மாதிரி ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஐ வாண்ட் ஹிம் டு டு ஷாருக் கான் டு ஃபினிஷ் வெல். ப்ரோ நீங்க கௌதம் ப்ரோ, நீங்க மேட்ச் பத்தியும் சொல்லல, சொல்லணும்னா சொல்லுங்க, இல்ல கேப்டன்சி பிக்ஸ் போயிடும். இல்ல எனக்கு வந்து மேட்ச் பத்தி சொல்லணும்னா நானுமே பிரசாத் சொல்றேன், ஐ ஸ்டாண்ட் வித் ஆர்சிபி. ஏன்னா லைக் பாவம் அந்த கோலின்ற ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த அவன் ஒருத்தனை சுத்தி தான் டீமே இன்னும் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த
கிளை உடைஞ்சு அப்படியே தொங்கும் பாத்தீங்களா ஒரு மரத்துல இருந்து, அந்த மாதிரி அந்த கோலின்ற ஒரு ஜீவனுக்காக தான் டீமே இன்னும் நின்றுகிட்டு இருக்கு. ஸோ கோலி நின்று அவனை சுத்தி எல்லாரும் ஆட வச்சு லைக் ஒரு டீசன்ட் டார்கெட் போஸ்ட் பண்ணி, பிரசாத் சொன்ன மாதிரி லைக் ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் லைக் ஆப்பனண்ட் லைக் குஜராத்ல வந்து லைக் அவங்களுமே லைக் அவன் பேர் தான் கில்க்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி 3 மேட்சஸா பெண்டிங் இருக்கு செஞ்சுரி. ஸோ எனக்கு என்னன்னா வந்து ரஷித் கான் பர்ஃபார்ம் பண்ணணும் நாளைக்கு, கில் பர்ஃபார்ம் பண்ணணும், அண்ட் கோலி பர்ஃபார்ம் பண்ணணும். இவங்க 3 பேர் நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நாளைக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும் எனக்கு. ஓகே கிஷோர், ஜிடிக்கு கை தூக்குன மாதிரி இருந்துச்சு நீங்க? இல்ல ப்ரோ, ஓகே இல்ல சொல்லு கிஷோர். நான் ஆல்ரெடி குஜராத் வின் பண்ணணும்னு சொன்னேன். நானும் நீ சொன்ன பிக்குக்கு தான் போவேன். கில்லோ 100 அவங்க தான் சொல்லுவேன், அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சிஎஸ்கே மேட்சுக்கு போகலாம். ஆக்சுவலி ஜடேஜா அப்படின்னு நினைக்கிறேன் நான். நாளைக்கு மேபி ஒரு டேர்னிங் ட்ராக் இருந்ததுன்னா ஜடேஜா நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு பேட்டிங்ல ஒரு கான்ட்ரிபியூஷன், பவுலிங்லயும் இருக்கும்னு தோணுது. அண்ட் தூபே விட முடியாது கண்டிப்பா, அதனால தூபே அண்ட் ஜடேஜா தான். நான் வந்து ஐ அம் கோயிங் வித் டேரல் மிச்சல். நாளைக்கு ஆடினா டேரல் மிச்சல், ஐ திங்க் ஆடினா டேரல் மிச்சல் will be a very good. ஏன்னா கிளாஸ்னு சொல்லிடுங்க யாராவது. எனக்கு வந்து ஒரு மாதிரி சுமாரான போலிங் தான் எஸ்ஆர்ஹெச், டு பி வெரி ஹானஸ்ட். ரொம்ப ஆஹா ஓஹோ எல்லாம் இல்ல, ஓகே லைக் வெரி வெரி டீசென்ட் போலிங். ஒரு 100க்கு ஒரு 75-80 தரலாம். ஒரு மாதிரி டீசென்ட் போலிங் தான். I feel Klaasen, I feel Mitchell is innings too, and Ruturaj Gaikwad is in a very great form, and நாளைக்கு அவரு ஆடணும்னு I feel. Of course சிவம் துபே இருக்காரு. நாளைக்கு அவங்க ஸ்பின்னர்ஸ் யார் இருக்கா, ஐ திங்க் மயங்க் மார்க்கண்டே எல்லாம் நாளைக்கு எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு பாக்கணும். மயங்க் மார்க்கண்டேவை ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் போட்டிருக்காரு. தூபே அகேன்ஸ்ட் ஐடி நல்லா இருக்கும். அண்ட் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் எனக்கு ஐ டோன்ட் நோ ப்ரோ, when it comes to CSK I want always CSK to win and perform, so I don't want to speak about SRH. Despite Natarajan is from Tamil Nadu, Gautam bro, want to back him also. Okay bro நான் அப்போ இனிஷியலா சொன்ன மாதிரி I don't want to like அதான் யாரு ஜெயிக்க போறாங்கன்னா I'm not it is going to be a very nail biter matchன்றது தான் எனக்கு தோன்றது. ஒரு எல் கிளாசிக்கோ மாதிரி தான் போறது, நாட் வித் மும்பை பட் வித் SRH. பட் ஆனா நாளைக்கு சென்னையில பர்ஃபார்ம் பண்ண போறது லைக் குரூஷியலா விளையாட போறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து லைக் ருத்துராஜோட ஓப்பனிங் இன்னிங்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர்ல தூபேவோட இன்னிங்ஸ் இஸ் கோயிங் டு பி a very crucial match for சென்னை. ஏன்னா மயங்க் மார்க்கண்டே நாளைக்கு போடுறதும் தூபே வர டைம்ல தான் அவன் போடுறதே ஆக்சுவலா. ஸோ அந்த டைம்ல போடுறதும் இவன் அடிக்கிறதும் லைக் இட் இஸ் கோயிங் டு பி a very interesting factor. அண்ட் கம்மிங் டு ஹைதராபாத் லைக் எஸ்ஆர்ஹெச்ல பாத்தீங்கன்னா வந்து லைக் கிளாசன் அண்ட் மார்க்கரம் வந்து நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப கிளாசன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா விளையாடுவான்றது என்னோட ஒரு ஆசை. ஏன்னா அவன் விளையாடி கடைசியா ஒரு மேட்ச் தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் பெருசா அடிக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட், அபிஷேக்கே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா, கிளாசனுக்கு ஒரு ரோல் கிடைக்கலன்றது வந்து என்னோட ஒரு இதா இருக்கு. ஸோ கிளாசன் ஒரு நல்ல இன்னிங்ஸும் மார்க்கரம் வந்து கிளாசனை ஆங்கர் பண்ணி ஆடுற இன்னிங்ஸும் இருந்தால் ஹைதராபாத் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனா இட் இஸ் கோயிங் டு பி a very nail biter match. யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்கன்றது ஐ எம் நாட் ரெடி டு ப்ரெடிக்ட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் a very good எல் கிளாசிக்கோ மேட்ச், நாட் வித் மும்பை பட் வித் ஹைதராபாத். கிஷோர்னோட ஃபைனல் தாட்ஸ் முடிச்சிக்கலாம். அதோட ஃபைனல் தாட்ஸ்ல அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நான் 2 பக்கம் பேட்ஸ்மேன்லயும் சொல்ல போறேன், பவுலர்ஸ்லயும் சொல்ல போறேன். பேட்ஸ்மேன்ல பார்த்தா சென்னையில வந்து ருத்ராஜ் கூட யார் ஓபன் பண்ண போறாங்களோ, எய்டர் ரஹானே இல்லைன்னா வந்து ரச்சின், அதுல யார் ஓபன் பண்றாங்களோ அவங்க ஆடுவாங்க. அதே இந்த பக்கம் பார்த்தா கன்ஃபார்ம் மார்க்கரம் ஆடுவாரு. சப்போஸ் ஸ்லோ பிச்சா இருந்தா கன்ஃபார்ம் ஹேண்டி இன்னிங்ஸ் ஆடிடுவாரு. அப்படியே பவுலிங்ல வந்தா கண்டிப்பா நீ போன பிக் தான் ஜடேஜா, சொல்லவே வேணாம், நிறைய ரெக்கார்டு வச்சுட்டு இருக்காரு. அது ஸ்பின் ட்ராக் ஆனா கன்ஃபார்ம் ஜடேஜாக்கு போகலாம். இந்த பக்கம் அவரு என்ன நீ எழுத்தியே ஆகணும்டா, நான் போடுவேண்டா, இந்தியா டீம் வருவேண்டான்ற மாதிரி பண்ணின்னு இருக்காரு நட்ராஜன். ஆனால் நட்ராஜன் போட்டு காட்டுவாரு. சப்போஸ் முதல்ல ரன் லீக் பண்ணாலும் லாஸ்ட்ல நான் போட்டு டெட் ஓவர்ஸ் போடுவேன், ஹர்ஷதீப்லாம் இல்லை நான் ப்ரூவன் கேண்டிடேட்டா இருக்கேன் டெட் ஓவர்ஸ் போடுறதுக்கு, என்னை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நான் நட்ராஜன் போவேன். நான் இது மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் தோனி வர்சஸ் நடராஜன் அந்த ஒரு 3-4 பால் வருதுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவுட் எடுத்திருக்காரு நடராஜனுக்கு தான் எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காம்போல. அண்ட் பட் தோனி இந்த சீசன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்டா தெரியுறாரு, பார்க்கலாம். நடராஜன் பும்ரா நான்
இந்த காம்போக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தோனி எப்படி டேக் ஆன் பண்றாருன்னு பாக்க. சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தோனிக்கு இந்த வாட்டி அதெல்லாம் பண்ண வேணாம். மேக்ஸிமம் அந்த ஜான்டி ராட் சொன்ன மாதிரி தான் கிளவரா போட்டு சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விட்டுருணும். ஏன்னா கண்டிப்பா நான் ஸ்ட்ரைக்ல நல்ல பேட்ஸ்மேனா இருப்பாங்க. மேபி ஜடேஜா இல்ல டூபே அந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க. தோனியை ஸ்ட்ரைக் ஃபேஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா போதும் நட்ராஜன் விக்கெட்லாம் ட்ரை பண்ண விட. ஏன்னா இந்த வாட்டி அவர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்காரு, சம ஃபார்ம்ல இருக்காரு. விக்கெட்டுக்கு போனா இந்த வாட்டி கண்டிப்பா ஹெலிகாப்டர்லாம் போயிடும். யாக்கர் போடுறேன் போல் எடுக்கலாம் நினைச்சானா ஹெலிகாப்டர் தான். அதுக்காக போகக்கூடாது, அவரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ரொட்டேட் பண்ண வச்சிடணும். ஓகே, முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்கா இல்ல முடிச்சுக்கலாம்? இல்ல, நாளைக்கு ஐ வாண்ட் தோனி டு பேட் அஹெட் ஆஃப் ஜடேஜா. சோ மேபி அது நடந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி இல்ல ப்ரோ, அவரு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்க்காக தான் கீழ ஆடுறாரு. அவர் இன்னும் நீ ப்ராப்ளம் இருக்கு. 15th ஓவர் 16th ஓவர்ல தலை வந்துறணும் ப்ரோ. 15 ஓவர்ஸ்ல விக்கெட் வந்து ஜடேஜாவை தான் 6th ஓவரே அனுப்பிடுறாங்களே. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜடேஜாக்கு அகைன்ஸ்டா மோயின் அலி அனுப்பிச்சு மோயின் அலி கொஞ்சம் ஆட விட்டு அதுக்கப்புறம் இவர் அனுப்புவோம், பாப்போம் நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. மோயின் அலியை ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க, அது ரொம்ப பிடிக்கல எனக்கு. சொல்லு கிஷோர். அதோட தோனி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவரை பொறுத்த வரைக்கும் 6-4 இல்ல ஓடி எடுக்கு தான் மெயின். ஓடி தான் எடுக்கணும்னு பாப்பாரு. ஸோ அவரால் ஓட முடியாதனால அவர் இறங்காம இருக்காரு. இல்ல கண்டிப்பா அவர் எத்தனை டபுள்ஸ் எல்லாரையும் ஓட விட்டு வாங்க 2 ஓடுங்கன்னு ஓட விட்டுனே இருக்கிற மனுஷன். அதுக்காக தான் மெயினா. அதே மாதிரி கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் விக்கி சொன்ன மாதிரி தான் மோயின் அலியை மேபி 1 ரவுண்ட் கூட அனுப்பலாம். ஏன் மிச்சல உட்கார வச்சுட்டு நீ வரவே வேணாம், 11th கூட சேர்க்காம மோயின் அலியே உள்ள வச்சு அவர் 1 டவுனே கூட அனுப்பலாம். ஏன்னா இந்த வருஷம் அவருக்கு செட் ஆகலை, என்ன பொறுத்தவரைக்கும் மிச்சலுக்கு செட் ஆகலை. நிறைய சான்ஸ் கொடுத்து பாடுதாங்க. விக்கி சொன்ன மாதிரி ஒரு ப்ரூவன் கேண்டிடேட் ஆயிடணும், ப்ரெஷர் ஏற்றுக்கிறாரு, நான் ஆடினோன்னு. அதெல்லாம் இல்லாமல் யூ கோ அண்ட் பிளே யுவர் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா தான் பண்ணுவார். அப்படி சொன்னாலும் அவர் மைண்டுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு பாண்டியாக்கு நடந்த மாதிரி தான் போலிங் போடுறப்போ நினைச்சுன்னா நல்லா போட்டுக்கலாம், 2 ஓவர் போட்டு 41 போட்டு போனார் வேஸ்டா. அதுக்கப்புறம் ஏதோ பேட்டிங்ல வந்து கொஞ்சம் சரி பண்ணாரு. அதை அந்த ப்ரெஷர் கொடுத்தாருன்னா அடிச்சு கொடுத்தான் திருப்பி, அவ்வளவுதான். ஓகே முடிச்சுக்கலாம். என்னது ப்ரோ? சிஎஸ்கே என்ன 5th பொசிஷன்ல இருக்காங்க? 6th இல்ல 6th 7th? 6th இருப்பாங்க. 6th. ஜிடி வின் பண்ணா 7th வந்துருவானுங்க. டேய் வின் பண்ணுங்கடா ஆர்சிபி. அடுத்த மேட்ச் நமக்கு இருக்குல்ல. ஆமா. ஓ நீங்க அதுக்கு தான் ஜிடி பேக் ஆர்சிபி பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பதான் புரியுது எனக்கு. இப்ப மாத்தி போடுறான். ரைட், ஓகே, நாளைக்கு பாப்போம். சிஎஸ்கே வின் பண்ணி எல்லாம் ப்ளே பண்ணுவோம். நாளைக்கு நைட் வந்து மீட் பண்ணலாம். பை. பை ப்ரோ. பை. ஜெயிப்போமா? கஷ்டம் இல்ல. நாளைக்கு ஏதோ எனக்கு ஜெயிப்பாங்க தோணுது. ஒரு நல்ல ஃபீல் குட்